நாம் கேட்போம். அப்போ எஃப்ஜிசி ஞாயிறு ஆராதனையில் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். எடுங்க, இங்கிலீஷ்ல எடு. யோவான் 13:21 இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். அப்போ யோவான் 13:21 இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்போ உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். முதல் சொன்னது ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ போயிடுச்சு. பிசாசு வேலை காட்டான், புது வீடியோ கொடுக்குறோம். அப்போ அது சொன்ன ஞாபகம் இருக்குதுல்ல, எப்படி காட்டி கொடுக்குது? அப்போ ஆதாமுக்குள்ள நம்ம இருந்தா ஆதாம் சிந்தை மரணம். இயேசு நல்லா காட்டி கொடுக்குறோம். எதிர்காலம் பிரச்சனையாவே இருக்குது. ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆதாமுக்குள்ளே வாழத்து நன்மை தேமகனியே தேவனுக்கு காட்டுறது, உலகத்துக்கு காட்டுறது. உள்ளகிற பிசாசு சுகத்தை பெற அசுத்தாய் வந்து அழிச்சு வாழ்க்கை ஃபுல்லா பிசாசோட நம்ம போராடுறோம். அப்போ காட்டி கொடுத்தல் என்றால் ஆதாமும் சிந்தை மரணம். இந்த யூதாசு ஆதாமுக்குள்ள இருக்கிறான். இயேசு கிட்ட வந்து சேஷனா தான் இருக்கிறான். எப்படி மாறிக்கிறான்? சேஷ குருவை போல மாறணுமா இல்லையா? குருவை போல மாறல. அவன் யாரை போல மாறிக்கிறான்? பிசாசு மாதிரி தான் இருக்கிறான். உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். அதே ஒரு வசனத்தை சொல்றாரு, உங்களில் ஒருவன் எப்படி இருக்கான்? பிசாசா இருக்கிறான். நிறைய பேர் இயேசு கிட்ட வந்து கூட இயேசு போல மாறல. அப்போ உங்களில் ஒருவன், அப்போ ஆதாம் சிந்தை மரணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழத்துங்கேயே பூமியின் மேலே வாழறீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். நீங்களாம் ஆதாம் ஏவாள் வழியா பிறந்து வந்து இருக்கிறீங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியே தேவனுக்கு உலகத்துக்கு காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டைரக்டா ஆசீர்வாதத்தை வந்து பிசாசு திருடவும் கொள்ள வழிக்கு வருகிறான் என்று நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாய்க்க பறிகூடப்படும் வந்தேன். இப்போ யூதாசு வந்து இயேசுவை காட்டி கொடுத்தார். இயேசு யாரை காட்டி கொடுத்தாரு தெரியுமா? இந்த மேட்டர் தெரிஞ்சுக்கணும். இல்லப்பா சொல்றது கேளு. பிசாச காட்டி கொடுக்கல, மனுஷன் கை தேர்ந்தவனாகிறான். இயேசு எதுல கை தேர்ந்தவர் சொல்லி பார்க்கலாம். திருப்பி சொல்ற, அதுதான் கேள்வி கேட்குது. இப்போ நம்ம மனுஷன் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிடுறோம். பிசா இயேசு நல்லா காட்டி கொடுக்குறோம். பாவத்தை தேவத்தட கொடுக்கறதுக்காண்டி இயேசு யாரை காட்டி கொடுத்தாரு? வெரி குட். யார் சொல்றாரு? பிசாச காட்டி கொடுத்தாரு. கையை தட்டு. அல்லேலூயா. அப்போ இயேசு எங்க போனாலும் யாரை காட்டி கொடுக்கிறாரு? சாத்தானை காட்டி கொடுத்து சாத்தான ஒரே நீ பெத்தல பிசாசுகிரி ஆயிடுறாரு. அது நமக்கு லாபம். இயேசு பிசாச காட்டி கொடுத்தா, பிசாச காட்டி கொடுக்கும் போது அது தெரிஞ்சுக்கிறோம். இயேசு எப்படி பிசாச காட்டி விட்டாரு? நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஆமா ஜீவனை கொடுக்கிறாரு. ஜீவ வித்தத்துக்கு கொடுக்கிறாரு. யாரு கொடுக்கிறாரு? என் பேர் சொல்லி பிதாவாகி தேவனை கொடுக்கிறாரு. ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கிறாரு. இவ்வளவுதான் செய்யறாரு. உடனே பிசாசு அழிஞ்சு ஓடி அசுத்தாவையெல்லாம் அலைரேச்சு ஓடி பசுத்தாவையெல்லாம் வந்து ஆசீர்வாதமா இருக்குது. இதை கற்றுக்கொள்கிறவன் உலகத்துல ஆசீர்வாதமா இருப்பான். அவன் வாழ்க்கையில பிசாசுகிரியெல்லாம் அழிஞ்சுட்டு இருப்பான். அப்போ இயேசு பிசாசை காட்டி கொடுக்கிறாரு, பிசாசு இயேசுவை காட்டி கொடுக்குறான். நீ பிசாஸ் பக்கம் சாய்ந்து பிசாஸ் வேலை பார்க்க போறியா? இயேசு கூட சேர்ந்து இயேசு வேலை பார்க்க போறியா? அப்போ இயேசு கூட வேணா நீ ஜீவ வித்ததுக்கு நானே வழியும் சத்தியமா அப்படிதான் இருந்தாங்க. ஆதாம் ஏவாளாம் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விச்சத்துக்கு நிலையை தான் வச்சாங்க. நல்லா இருந்தாங்க. பிசாசு ஒண்ணுமே பண்ண முடியல. குட்டி சொர்க்கத்து இருந்தாங்களே நம்ம அப்பா அம்மா ஆதாம் ஏவாளா எப்படி இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் புத்தி மாறி பிசாசு பக்கம் சாங்கி பிசாசு என்ன சொன்னா, அந்த கனியை சாப்பிடாத, நான் சொல்ற கனியை சாப்பிடுன்னு சொல்லி தேவன் வெளிக்கிற அந்த நன்மை தேவ கனியை சாப்பிட்டதுமே இயேசுக்கு ஆசுவாதம் எல்லாம் ஆயிடுச்சுட்டான். ஏதே தொட்டு வருது எல்லாம் போய் சபிக்கப்பட்டாங்க. கையத்தட்டு அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நீ என்ன பண்ணணும்? பிசாசை காட்டி கொடுக்க தெரிந்து கொள்ள வேண்டாம்.
ஆமா, நான் பிசாசெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டேன், நான் இருக்கிற மாதிரியே இருக்கணும்னா என் தாய் என்னை பாவத்தில் பாவம் செய்கிறவன் அந்த பாவனை நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் நன்மார்க்கு அப்படிதான் நம்ம பிறந்திருக்கிறோம். அதுதான் தேவனுக்கு உலகத்துக்கு காட்டுறதுனால நிறைய காரியம் ஆயிட்டு கொடுக்குது நமக்குள்ள. எனக்குள்ளே நிறைய போயிட்டு நான் எப்படி இருந்திருக்கணும்? ஏதேன் தோட்டத்துல குட்டி சொர்க்கத்துல ஆசுவாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் அப்படியே கனம் மகிமை புகைச்சாரு எங்கேயும் அதெல்லாம் காணுமே. தாமஸுக்கு சுத்தி பார்த்தாக்கா வீடு காரு பங்களா ஐஸ்வர்யம் சுகம் பலம்லாம் இருந்துக்கணுமே. என்ன பண்ணி இருந்துக்கிறான் அந்த தாமஸுக்கு? பிசாசு வேலை தான் பார்த்துருந்தேன். ஏதோ ஒரு சுய நீதி அநீதியை தேவனுக்கு தனக்கு உலகத்து காட்டுறதுனால அசுத்தாவிங்கெல்லாம் வந்து இயேசுக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் ஒண்ணுமில்லாம கிடக்குறான். இப்போ ஷார்ப்பாயிட்டு கிறிஸ்துக்குள்ள இனி நான் அல்ல இயேசுவே எனக்கு பவுல் சொல்றான் பாரு. பவுல் என்ன பண்ணிருந்தான்? எல்லாரும் கொலை பண்ணி ஐஸ்வர்யம் இருந்தான் கிறிஸ்துவெல்லாம். அந்த பவுலு சவுலு இயேசுவே ஞானஸ்தானம் இருக்கு. இனி நானே இல்லை இயேசுவே எனக்கு கிறிஸ்துவ தேவன் தன் உலகத்தை காட்டுறான். போறதுலாம் பிசாசுக்கிரி வைக்கிறான், ஜனங்களை ரட்சிப்புல நடத்துறான். அப்படியே உள்டாவா மாறிடுறான். அல்லேலூயா. அப்ப நம்ம பாயிண்ட்னா இயேசுவை காட்டி கொடுங்க. இது தெரிஞ்ச நமக்கு பிசாசை காட்டி கொடுக்கும் தெரிஞ்சுக்கணும். எப்படி காட்டு? இயேசுக்குள்ள வரணும். இயேசு ஜீவ ஜீவ ரத்தத்தை புசிக்கணும், அதை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம்ல முழு இவ்வளவு செய்தா போதும், உடனே பசுத்தை பலமா இறங்கி இந்த பிசாசை தோற்றி சொத்து புத்தி அடைஞ்சி ஹீலிங் ஆகி அவனே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் எண்ணிலோ என் வார்த்தைகள் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுகிறது. அப்போ ரெண்டு வேலை நடக்குது நமக்குள்ள. யாரும் நியூட்ரல் ஆகுது. ஒண்ணு பிசாச காட்டி கொடுக்கணும், இல்லைன்னா இயேசுவை காட்டி கொடுக்கணும். எது லாபம்னு பாருங்க. பிசாச காட்டி கொடுத்தாதான் நமக்கு லாபம். இயேசு போய் யாராவது காட்டி கொடுப்பாங்களா? இந்த யூதாஸ் பாரு எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டான். இயேசுவை காட்டி கொடுத்து இயேசு சிலுவையில் அறையிறாங்க. இவனும் போய் நாட்டு கொண்டு சேர்த்து பிரச்சனை போயிடுச்சு. அதுதான் உனக்கும் நடக்கும். இயேசுவை காட்டி கொடுத்துட்டா நண்பத்தி மரியத்தக்க கனியை புசிக்கினால ஆமா உள்ளகிற இயேசுவை காட்டி கொடுத்து நீ வாழ்க்கையில பிசாசு கொடுத்து அவன் திருடி உன்னை கொண்டு கட்சியில பாதாளத்து போயிடும். அதனால்தான் கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. எல்லாரும் என்னத்தை பண்ணிக்கிறாங்க? இயேசு தான் காட்டி கொடுக்குறாங்க. போய் கிராமங்கள்ல பட்டணம் தேசம் பாரு, எங்க பார்த்தாலும் சாப்பிடும், எங்க பார்த்தாலும் மாறணும், எங்க பார்த்தாலும் தரித்திரம். கிறிஸ்துவின் ஆசீர்வாதமே இல்லை குடும்பங்கள்ல பட்டணங்கள்ல தேசங்கள்ல. மகிமை கனம் புகைச்சி வெற்றி ஜெயம். இன்னும் சொல்ல போனா சபைகளை கூட பலவிதமான பிரச்சனை இருக்கிறாங்க. எல்லாம் நன்மை தேவை தான் தேவனுக்கு தனக்கு சுய நீதி அநீதி தான் இருக்குது. சபைக்கா ஆசீர்வாதமே இருக்க மாட்டேங்குது. எத்தனையோ வருஷம் சபைக்கு போறாங்க. ஜீவ மார்க்னா என்னன்னு தெரியல. நம்ம செய்தி என்ன? நம்ம சபை என்ன சபை? ஜீவன் சபை. அதனாலதான் நம்ம செய்தி வந்து ஜீவனை பத்தி அதிகமா பேச ஜீவ வச்சது கிடையாது. சரி, அப்போ என்ன பட்சம்? யோவான் 13:21 இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். மெய்யாகவே மெய்யாகவே கண்டிப்பா கண்டிப்பா இந்த தாமஸ் இயேசுவை காட்டி கொடுத்து ஆசீர்வாதத்தெல்லாம் அழிச்சிட்டு பிசாசுடைய சரக்கெல்லாம் வச்சுட்டு பரிதாபமா மாற போறான். இந்த தாமஸ் என்ன பண்ண? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் படித்து திருவிருந்திர பகுதி கிறிஸ்துவ தேவத்தை மெய்யாகவே பிசாசை காட்டி பிசாசை அழிச்சு இவன் டாப்பாவும் வாழ போறான். எப்படி? அதனால்தான் ஆதாமுக்குள் வாழ்கிற வாழ்க்கை அது மரணத்தில் போய் கிறிஸ்துவ ஜீவனும் சமாதானம் உண்டாகிற வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா. இப்போ லூக்கா 22 அப்போ லூக்கா 22ஆம் அதிகாரம். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமயமாயிற்று. அப்போது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்போது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தினும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். கண்ணில் பார்க்க முடியல சாத்தான. தேவனை கண்ணால் பார்க்க முடியல, கையால் பார்க்க முடியல, கையால் தொட முடியல. தேவனையும் கண்ணால் கையால், சாத்தானையும் கண்ணால் தொட முடியல, கையால். ஆனா புகுந்துடுறான். ஆவியா தேவன் ஆவியா இருக்கிறார், விசுவாசம் ஆவியா தான் இருக்கிறான். அப்போ யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும்படிக்கு வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேலையிலே அவரை காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். அதனால எவ்வளவு வெள்ளிக்காசு கொடுத்தாங்க? 30 வெள்ளிக்காசு. கவனி, நல்லா கவனி.
இயேசுவை காட்டி கொடுத்தா 30 வெள்ளிக்காசோடு போச்சு. அந்த 30 வெள்ளிக்காசு வச்சு அவனை அனுபவிக்குள்ள போய் என்ன பண்றான், தேவாலயத்தில் ஏற்றிட்டு போய் அவனால் வாழ முடியல. பிசாசு எப்பவுமே உன்னை வச்சு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் கெடுத்து உன்னையே அழிச்சிடுவான். பிசாசு பத்தி நல்லா தெரிஞ்சா யாரும் பிசாசு பக்கம் போகவே மாட்டாங்க. சுயநீதி, அநீதி, கண்கள் இச்சம், மாமிச்சி அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. கட்சியில போய் என்ன பண்ணா நாட்டு கொண்டு செத்தானுக்குது. இப்போ பிசாசை காட்டி கொடுத்தா உனக்கு எவ்வளவு லாபம் சொல்லுப்பாங்க? பிசாசை காட்டி கொடுக்குறப்பா உனக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா? எவ்வளவு லாபம் பிசாசை காட்டி கொடுத்தாங்க? கோடி கோடி இலையே கிடையாது. அது இல்லையா சிலுவையில் ஏசு என்ன பண்ணாரு? சிலுவையில பிசாசை காட்டி பிதாவே இவர்களுக்கு பிதாவே பிடிக்கல ஆவியை ஒப்பித்து ஜீவ சர்வ ஜீவனத்தை கொடுத்தாரு. ஈட்டால் கொடுத்தாரு. ஆதம் வந்து முழு உலகத்தை கொடுத்தாரு. ஜீவனை கொடுத்தாரா இல்லையா? யாரை காட்டி கொடுத்தாரு? பிசாசு தானே நசுக்குமே. அவருக்கு வந்த லாபம் எவ்வளவு? வானத்தோடு உலகத்தையே கொள்ளை கொண்டாயிர. கையை தட்டி அல்லையா? ஜோரா தட்டு, ஜோரா தட்டு. பிசாச காட்டி 30 வெள்ளி காசு கிடையாது, உலகத்தையே கூட கொள்ளையிடலாம். ஏசு சிலுவையில் அதான் செய்து காட்டாரு. யூதாச காட்டி கொடுத்துட்டான். போய் இயேசு போய் சிலுவையில் அறையிறாங்க. இயேசு அணுவா சித்திரவதை பண்ணி அழிக்கிறாங்க பாரு. இயேசு அழிச்சு போற யூதாசு இயேசு காட்டி கொடுத்ததுனால. ஆனா இயேசு என்ன பண்ணாரு? தலையெழுத்தி அவ்வளவுதான். யூதாசு என்ன காட்டி கொடுத்துட்டான். நான் செத்து பாதாத்து போய் இன்னைக்கு வெளியே சாபத்துல எப்படின்னு சொல்ல. அவரு பிசாசை காட்டி கொடுக்குறாரு. பிதாவே ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. யாராவது உன்னை காட்டி கொடுத்தாங்கனாக்கா நீ என்ன பண்ணா? உன்னை யாரோ உன்னை காட்டி கொடுத்து பிரச்சனை விட்டுறாங்க உன்னை. நீ அவனுக்கு ஜீவ சொரஞ்சவர அந்த தேவன் தனக்கு முழு உள்ள அவன் எதிரிக்கு முன்னாலே ஒன்று நீ ஆஸ்வதிக்கப்படுவா. அதனால தான் உங்களை சபிக்கொள்ளை ஆசீர்வதி, பகைக்கொள்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேகி, துன்பப்படு, ஜபம் பண்ணு. எதுக்கு சொல்றாருன்னா உங்க சுத்திக்கிறவங்க உன்னை காட்டி கொடுப்பாங்க, உன்னை சபிப்பாங்க, உன்னை நிந்திப்பாங்க, உன்னை தூஷிப்பாங்க. நீ என்ன பண்ணனா கிறிஸ்துவை கொடுத்தீனாக்கா கட்சியில ஆசீர்வாதம், ஐஸ்வர்ய, சமாதானம், வெற்றி, ஜெயம் உண்டாகும். அதனால நம்ம பாயிண்ட் என்னன்னா, நீ இயேசுவை காட்டி கொடுக்க போகிறியா, பிசாசை காட்டி கொடுக்க போகிறியா? யாரும் நீட்டுலா இருக்குது இல்ல. காலையில இருந்து நைட்டு தோகிற ஜீவ விச்சத்துக்கு இல்லைங்கிறியா? நன்மத்தையும் அறியத்தக்க கனியே தேவன் தர கொடுத்து காட்டி இயேசுவை காட்டி கொடுத்துக்கிறியா? இயேசுவை காட்டி கொடுக்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? பிரச்சனை நிறைந்ததா இருக்கும். ஒரே பிசாசு போராட்டமா. பிசாசு சும்மா இருக்க மாட்டான். திருடின்னு கொண்டு ஆயிடுச்சு, சமாதானம் எல்லாத்துக்கும். பிசாசை காட்டி கொடுத்து கிறிஸ்துவ தேவத்தரைக்கு இடைவிடாம கொடுத்திடும். எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ இயேசு மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல எங்க போனாலும் என்ன பண்றாரு? எல்லாரும் பிசாசின் வல்லை வந்து அகப்பட்டுக்கிறாங்க. 38 வருஷமா ஒருத்தர் இருக்கான். யாரை காட்டி கொடுத்துருக்கிறான்? 38 வருஷமா பெருசா குலத்துல இயேசுவை காட்டி கொடுத்தானா, பிசாசு காட்டி கொடுத்தானா? நல்லா தெளிவா சொல்லு. இயேசுவை காட்டி கொடுத்தானா, பிசாசு காட்டி கொடுத்தானா? 38. நீ யூதாஸ் தான் இயேசுவை காட்டி கொடுத்தாரு. இந்த 38 வருஷம் வியாதியஸ்தன் என்ன பண்ணிக்கிறான்? இயேசுவை காட்டி கொடுத்து இயேசு வியாதி, இயேசு சிலுவையில் இருந்தா அவனுக்கு வியாதி வரும், சுகமே இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கிறான்? இயேசு தான் காட்டி கொடுக்குறான். நன்மத்தையுமே தேவன் தர உலகத்துக்கு காட்டி கொடுக்குறான். பிசாசு வந்து 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 என்ன அவன் கொடுக்க சுகம். இயேசுக்குள்ள தெய்வீக சுகம் இருக்குதா இல்லையா? ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் இருக்குது. சுகமும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, எல்லாம் தேய்ச்சிக்கிறான் பாரு. 38 வருஷமா நன்மத்தை காட்டி தேவனுக்கு காட்டுறான், உலகத்துக்கும் காட்டுறான். கவலைப்படுறான், சோர்ந்து போறான். பிசாசு வந்து என்ன பண்ணிக்கிறான்? உள்ளகிற இயேசு அவனுடைய அவன் கேவலப்பட்டு, அவமானப்பட்டு, வெக்கப்பட்டு, எல்லாரும் கைவிடப்பட்டு 38 யாரும் உதவாம ஒரு சபிக்கப்பட்டவனாங்கிறான் பாரு. ஏன் என்ன பண்ணிக்கிறான்னா, ஆதம் கூட பிறந்துட்டான். நன்மத்தை காரியத்தை தேவனுக்கு காட்டுறான், உலகத்துக்கும் காட்டுறான். நல்லா கவனிக்கிற. அப்போ இயேசு கிறிஸ்து சுகம், பல ஜீவன் எல்லாம் காட்டி கொடுத்துங்கிறான். நீ கூட சரி, ஒரே பகை, கசப்பு, வைராகியம், நன்மத்தையுமே, பாவம்னா விபச்சாரம், வேஷம், கொலை, பீடி, சிகரெட் அதெல்லாம் இல்லை. நீ ஆதம் கூட பிறந்தாவே பாவத்தில் பார்த்துட்டேன். அந்த தேவன் தர உலகத்துக்கு வருஷ கணக்கில் இருந்தாக்கா 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் சூழ்நிலை மாறல, ஒரே பிரச்சனை தான் என்னன்னாக்கா நீ நன்மத்தையுமே தேவன் தர உலகத்துக்கு காட்டிக்கிற. இப்போ இயேசு வந்தார், அவனை பார்த்தாரு. அவனை பார்க்க யார் வந்தது? இயேசு யார்? எப்படிப்பட்டாரு? இயேசு பிசாசை காட்டி கொடுப்பாரா? இயேசு யாரை காட்டி கொடுப்பாரு? பிசாசை காட்டி கொடுப்பாரு. நல்ல வேலை பார்ப்பாரு. எங்க போனாலும் பிசாசு காட்டி கொடுக்குற வேலை தான். பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறாய் சுட்டி திருட்டார். நல்லா கவனி. அந்த வியாதியஸ்ல பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. 38 வருஷமா கவலைப்படுறான், சோர்ந்து போறான், பயப்படுறான், பிசாசு வேலை பார்த்துக்கிறான். தேவன் தனக்கு பிசாசு வந்து என்னுடைய ஆசீர்வாதம் கெடுத்து வியாதி சபிக்கப்பட்டவனாக்குறான் சொல்லிட்டு அவனை பார்த்ததுமே என்ன பண்ணாரு? நல்ல மேய்ப்பன்
ஜனங்களுக்காக என்ன கொடுக்குறான்? அந்த நல்ல ஜீவ விருட்சத்துக்கு தேவன் தனக்கு கொடுக்கவே இல்லை 38 வருஷமா. யாரும் சொல்லவே இல்லை. அது ஜோயே ஜீவன் சொல்ல. இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லல. இந்த தாமஸ் சொல்லுறாங்க தான் இந்த ஜோயே ஜீவனை அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிறேன். ஒரு வீடுகார் போன் பண்ணி என்ன தாமஸ் எந்த செய்தி இருந்தாலும் அந்த ஜோயே ஜோயே இந்த பாயிண்ட் மட்டும் விட மாட்டேன். அல்லேலூயா. கேளு, ஏசு அந்த பாயிண்ட் மட்டும் விட மாட்டாரு. அந்த பாயிண்ட் விட்டதுனால தான் பிரச்சனையே வந்தது ஏதேன் தோட்டத்துல. கேட்டா கேட்டா பாப்பா கேட்டா கேட்டா அந்த பாயிண்ட் விட்டால ஏவால ஜீவத்துக்கு விட்டதுனால தான் பிரச்சனை வருது. அதனால தான் அந்த பாயிண்ட்லயே ஏசு இருந்தாரு. நீ கூட பாயிண்ட்லயே கூடாது. ஜீவ விருத்தத்துக்கு நீ எந்த பிசாசு என்ன சேதம் கூட கர்த்தர் என்னோடு இருக்கிறார் சொல்லி தில்லவாயிடும். இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா அப்போ இயேசு வந்தார். நானே நல்ல மேய்ப்பன். 38 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிறான். நன்மை தீமை தேவன் தனக்கு உலகத்து காட்டி ஆசீர்வாதம் சுகம் பலம் எல்லாம் இஞ்சி போச்சு. ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதமே இல்லை. பரிதாபப்பட்டு அவங்ககிட்ட போய் சொசமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். அவன் சொன்னா எல்லாரும் கூட்டு போய் விடுறாங்க, என்ன விட்டுறாங்க. இது மாதிரி தான் நடக்கும். நன்மை தீமை காட்டி எல்லாம் உதவ மாட்டாங்க, உதவுவாங்க. இப்படியே வாழ்ந்து வந்துக்கிறான். அவனை பார்த்ததுமே என் ஜீவனையே திருடவும் கொள்ளவும் அழிந்து வருவேன். நானும் அவங்களுக்கு ஜீவன். அந்த ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் பிதாவாகிது. நம்முடைய பாவம் தேவனை பாதிக்குது. ஆதாம் முழு உலகத்துக்கு பாதிக்குது. பாவ நிமித்தம் ஒரு ஜீவ சொல்ற ஜீவனத்தை கொடுத்தாரு பாரு. 38 வருஷமா அப்படியே உள்ள பூந்து விளாடுறான் பிசாசு. இயேசு ஆயிடுச்சுங்கிறான். ஆனா ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் கொடுத்ததுமே பசுத்த பலமா இறங்கினாரு பாரு. 38 வருஷத்துக்கு அப்புறம் உடனே பிசாசு அலையிச்சு. எங்கதான் போயிடுச்சு தெரியல. அந்த வியாதி நடக்க முடியாதுதான். நவரே முடியல. நார்த்தம் உடம்பெல்லாம் நார்த்தம். 38 வருஷம் வியாதினா பாரு. சரீர கிரியெல்லாம் அப்படியே நெருங்கி அப்படியே பூஜை வச்சு கூட அப்படி இருந்திருப்பான். பசுத்தாய் வந்ததுமே பாருங்க. அத்தனை பிசாசு அசுத்தாய் எல்லாம் ஓடி ஜீவ சொல்ற ஜீவரச தேவனுக்கு ஆதம் முழு உலகத்துக்கு பசுத்தாய் வந்ததுமே அப்படியே படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். கையை தட்ட அல்லேலூயா. அப்புறம் என்ன சொன்னாரு? அப்புறம் என்ன சொன்னாரு? போய் இனி அதிக கேடாது வராதபடி இனி பாவம் செய்த என்ன இயேசு காட்டி கொடுக்குறது. இனி நன்மை தீமையை தேவன் தனக்கு கொடுத்தா திருப்பி பிசாசு வந்து இயேசு அழிச்சிட்டு இருப்பான். நல்ல நல்ல காரியத்தெல்லாம் அழிச்சிட்டு இருப்பான் குடும்பத்துல. அப்ப என்னத்தை தான் செய்யணியா? நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நிலை கிறிஸ்துவ தேவன் தனக்கு வாழ்நாள்லாம் கொடு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கட்சியில் எங்கிட்ட பரலோகத்துக்கும் சேர்ந்துருவேன். இந்த பாவத்தை மனத்துக்கு இடம் கொடுக்காத. திருடவும் கொள்ள வழிக்கு வருகிறான் என்று வேறொன்று போறான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக்கி பரிபூர்ணப்படும் வந்தேன். இப்போ யோதாசு இயேசு காட்டி கொடுத்தான். எங்க 38 வருஷம் வியாதியசன் நன்மை தீமை காட்டி அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அழிச்சுக்கிறான். இன்னும் கொஞ்சம் தள்ளி அப்படி போறாரு. படகு பிடிச்சிட்டு போறாரு. படகு கூப்பிட்டு போனாங்க. கர்த்தருடைய நாட்டுக்கு போனாங்க. அங்க ஒரு மனுஷங்கிறான். அவன் யாரு? லேகன் பிசாசு. எத்தனை பிசாசு அவனுக்குள்ள? 2000 பிசாசு வந்துச்சு. ஏதோ ஒரு அம்மா வயதுல பிறந்துக்கிறான். ஆதம் புள்ள பிறந்துக்கிறான். நன்மத்தை மரியத்துக்கு கனியில என் தாயனை பாவத்தில். ஆமா, நீ கூட இந்த செய்தி கேட்கும் போதே உஷாராயிடணும். உங்க வீட்டுல நன்மத்தை கனியை தேவத்தன குழுக்குது. இயேசு காட்டி கொடுத்து எல்லாத்தையும் அழிச்சுக்கிறாங்க. எங்க அம்மா எங்க அப்பா இயேசு ஜீவன தேவன் தன குழுக்கு ஒரு ஜபத்தை பண்ணணும். ஏதோ ஒன்று பண்ணி நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். கண்டிப்பா ஆவியான கிரியை செய்யாம இருக்க மாட்டார். அதனால்தான் இயேசு ஏற்றுக்கொண்டா நீ உலகத்துக்கு பூமிக்கே உப்பா. நீங்க உலகம் எங்க போங்க எல்லாம் இயேசு காட்டி கொடுத்து நன்மை தீமை தேவன் உலகமே குட்டி பாதாளமாகுது. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடப்பெல்லாம் பாரு. நோவா காலத்துல நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமார் காலத்துல நடக்குது. சோதம் எங்க பார்த்தாலும் சாப்ப பாவமானம். இயேசுவே இல்லை. அகாப்பே அன்பே இல்லை. சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம், ஜீவன், ஐஸ்வர்யம் மட்டுமே கடன் புகழ்ச்சியே இல்லை. தேசங்களை குடும்பங்களை பட்டங்களை ஒரே பிசாசு போராட்டமாகுது. பட்டுன்னு நல்ல மேய்ப்பன் ஜனம் இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன ஜீவன தேவ நீட்டு உயிர்த்தது. அதை பிதாகுமார் ஆதம் முழு ஒழுக்கு ஒரு ஜபத்தை பண்ணும் போது ஒரு அசுத்தாய் ஓடுது. பிசாசை காணி பிசாசுக்கு 5 சீத்திரி ஓடுது. பசுத்தாய் வருது. உடனே ஆசீர்வாதம் உண்டாக்குறது. கையை தட்டு அலையிலோ ஜோரம் தட்டு நல்லா ஜோரம் தட்டு. அப்போ ஏசு அந்த பிசாசு பிடிச்சவர் பார்த்து என்ன சொல்றாரு? அப்படியே 2000 பிசாசு உள்ள. இயேசுவே இல்லை. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை. கட்சியில் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டான். வீட்டுல குடும்பத்துல கல்லர் தோட்டத்தில் வந்து உட்காந்துக்கிறான். நல்லா நன்மை தேவை அப்படியே நன்மையை சுயநீதி அநீதி பிசாசு தேவன் தர கூட காட்டி 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 எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒண்ணுமே இல்ல இருக்குது. இயேசு பார்த்தார். இயேசு யாரை காட்டி கொடுப்பாரு? இயேசு பிசாசை காட்டி. எப்படி காட்டி கொடுப்பாரு? நன்மை தேவை கொடுத்தா ஜீவசி காட்டி கொடுத்தா
அந்த ஜீவ விசுவாசியே தேவனுக்கு கொடுப்பாரு அவன் பேர் சொல்லி. ஆதாம் வந்து முழு இவ்வளவு செய்தாலும் பிசாசு காட்டி கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து தான் ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு சேர்த்துனாக்கா சூப்பரா நீ பிசாசு காட்டி கொடுக்க தேவத்தை அடிச்சு நீ ஒரு விடுதலை ஆயிடுவேன். இயேசு எப்படி காட்டி கொடுக்குது? நன்மை தீமை காட்டிய தேவனுக்கு. ஆதாம் வந்து முழு உலக நெகட்டிவ்ல போறது பாவத்தை தேவனுக்கு காட்டு உலகத்துக்கு காட்டு. உடனே இயேசுவே இல்லைங்க. இயேசு போட்டு ஆக்கி ஆசீர்வாத சுகத்தெல்லாம் ஆயிடுச்சிருப்பான். பிசா திரும்பி கூட்டு ஆயிடுச்சிருப்பான். கையை தட்டு அல்லேலூயா. மனசிலாக்கி சொல்றது புரிஞ்சிச்சா? அப்போ ஒரு மனுஷன் ஏதோ ஒண்ணு காட்டி கொடுக்குறான். காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஆதாமுக்குள்ளே வாழ்ந்தானாக்கா நன்மை தேவை காட்டி தேவத்தன் ஏதோ ஒண்ணு பிச்சா தான் காட்டி கொடுத்துங்க, இயேசு தான் காட்டி கொடுத்துங்கிறான். அப்புறம் ஓடுறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், ஏதோ ஒன்று பண்றான். சில பேர் அது கூட இல்லை, சோம்பேறி அப்படியெல்லாம் இருக்குது. ஆனா இயேசுவை பிசாசை காட்டி கொடுக்கும்படி கிறிஸ்துவை தேவன் தர உள்ளது கண்டிப்பா உங்க எதிர்காலம் பிரகாசமா தான் இருக்கும். கேரண்டி, பதில் தப்பாது. இயேசு சரீரம், இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீங்க சுத்திகரிக்கும். அந்த ஜீவரத்தத்தை பிதா குமார் பசுத்தாக்கி செலுத்தணும். ஆதாம்ல இருந்து முழு உலகத்தை செலுத்தணும். அல்லேலூயா. அதனால இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் ஏற்றுக்கிட்டு பேர் இயேசுன்னு பேர் வச்சுட்டு ஊர் செல்ல நாடு செல்ல ஆசீர்வாத பேர் விசுவாசி ஊழிக்கார். அது சரி இல்லைங்க, இது சரி இல்லைங்க, அது தப்புங்க, இது தப்புங்க. உடனே பிசாசம் வரும். இயேசு இவ்வளவா உலகத்தில் ஆமா சபிக்கிறோம் வசதி பகைக்குள் நன்மை செய்ய சத்துரு ஜபம் பண்ணு. கிறிஸ்துவ தேவன் தர உலகத்து காட்டு. நீ போறதுல எல்லாம் பிசாசுங்கிற அழிஞ்சிட்டே இருக்கும். ஆசீர்வாத ஐஸ்வர்யம் உண்டாகிட்டே. நீ போறதுல டாப்பா தான் இருப்பேன். அது விட்டு நாடு தெரியல ஊடு தெரியல அதான் செடியில தான் தெரிஞ்ச செடியில் பிசாசு பிச்சவன் செடியில தான் இருப்பான். அவனுக்கு ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவனுக்கு ஆதாம் முழு பிசாசு பத்தி அவனை காப்பாற்றுற வேலையை விட்டுட்டு அவர் இப்படி பண்ணாரு. கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ரொம்ப விலகிடலாம், பாதுகாப்பா இருக்கலாம். ஒரு மட்டும் மோசமா இருக்கிறான்னாக்கா நீ அவனை சபிக்கிறாள் நிந்திக்கிறாள், நீயே இயேசு காட்டி கொடுத்துட்ட. பாதுகாப்பா இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு, ரொம்ப ஆனா ஜீவ வச்சுக்கிறதே தான் இருப்பாரு. இந்த இயேசு நன்மை தேவசங்க வேலையை எங்க பார்த்தாரு அவரே அந்த கடியை தொடாதே புஷ்கால் சொன்னீர் அவர் தான் தேவனாய் கர்த்தர். அதனாலதான் இயேசு டாப்பாவே இருந்தார். எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை பெற்றுட்டாங்க. எங்க போனாலும் என் செய்தியை கேட்டா உங்களால ஊழிய செய்யாம இருக்க முடியாது. தடுக்கி போயிருந்தா ரோட்ல போனா எங்க போனாலும் நன்மையும் தீமையும் சுயநீதி அநீதி தேவனுக்கு தனக்கு உலகத்து காட்டுற ஜனங்க தான் இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் இல்லாம சமாதானம் சத்தம் எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணி சாப்பிடறான் தெரியுமா? பணம் இருக்குது, காசு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகம் கொடுக்க உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு கிரியா தேவதோட பசுத்தாய் வந்து நீங்க ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமா தான் இருப்பீங்க. அடுத்து ஒரு வசனம் வாசிப்போம். மார்க்கு 14:12 படிங்க. மார்க்கு 14. மார்க்கு 14ஆம் அதிகாரம். என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோன்னு இருக்கும் பாருங்க. மார்க்கு 14 இது வர மார்க்கு 14ஆம் அதிகாரம் 20 மார்க்கு 14 என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. மார்க்கு 14 21 படி. விரவாது இருந்தானால் எப்படி பண்ண வார்த்தை பார்த்தியா? இங்கிலீஷ் படி பார்த்தம்பே. மார்க் 14:21. எல்லாரும் இந்த வசனம் எடுங்க. பக்கம் 71. எல்லா பைபிள் வச்சு எல்லாரும் எடுங்க. இந்த வசனத்தை பாருங்க. மார்க்கு 14:21 எல்லாரும் எடுத்துட்டீங்களா?
நான் படிக்கிறேன் பாரு. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். அவர் எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ, வேற எவனா கூட காட்டி கொடுத்துக்கலாம். ஆனா யூதாஸ் முந்திக்கிட்டான், கூடக்கருணை முந்திக்கிட்டான். எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோன்னு என்ன தெரியுமா? ஐயோன்னு ஐயோ ஐயோ இப்படி ஆயிட்டான்பா என் கொள்ள. இப்படிதான் சொன்னார் எங்க அப்பா. இயேசு அறியாத நாட்கள்ல வியாதி பிடிச்சு சினிமா பைத்தியமாயி 8 வருஷம் ட்ரீட்மெண்ட், உடம்பு வியாதி, தற்கொலை முயற்சி பண்ணி 7 முயற்சி பண்ணி அப்புறமா தான் இயேசு கிட்ட வந்தேன் நான். என்ன சொன்னேன்? ராமதேர் பிள்ளையாப்பா, ஐயோ இப்படி ஆயிட்டானப்பா பத்தாம்மா சொன்னாங்களா இல்லையாப்பா? சொன்னாங்களா இல்லையா? ஐயோ என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே, அப்படி பொந்துக்கிறான். அந்த மாதிரி ஐயோ ஆயிடக்கூடாது வாழ்க்கை. யாரை காட்டி கொடுத்தா? இயேசு காட்டி கொடுத்தா. இயேசு காட்டி கொடுத்தா என்ன பண்ண? நீ நன்மை தீமையில இருக்கணும், ஆதாம் வழியில பொந்திருக்கணும். ஆமா, நன்மை தீமையே தேவனுக்கு தனக்குலகத்துக்கு கொடுத்தா ஏவால காட்டி கொடுத்தால இல்ல? எங்கேயே காட்டி கொடுத்து ஏது தோட்டத்துல எப்படியானா ஏவால நல்லா ஜக 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 ஏது தோட்டத்துல குட்டி சொர்க்கத்திலே இருந்ததுதான் ஏவாள். நம்ம அம்மா தான், யாரோ எவரன்னு நினைக்காத, எல்லாம் நம்ம அம்மா நம்ம அப்பா தான். எப்படி இருந்தா நான் பார்த்தா எங்க அம்மா போய் பாரு, 75 வயசு எப்படி இருக்கிறாங்க போய் பாரு. அப்படியே இருந்தாங்க எங்க அம்மா இருக்கிற மாதிரியா இருந்தாங்க. அப்படியே ஜக 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 அவங்கள மாதிரி அழகு, அவங்கள மாதிரி மகிழ்ச்சி உலகத்துக்கு யாருமே இல்லை. ஏன்னா ஜீவ வித்திருக்க ஜீவாத்மாவாகி அதுலே தேவன் தன உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் இருந்திருந்தாங்கனாக்கா அந்த பிசாசு அழிச்சிருக்க முடியாது. ஆனா பிசாசு வார்த்தை கேட்டு அந்த நன்மை தேம கனியை சாப்பிட்டு தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்தனால இப்ப ஏவாள் எங்க இருக்கிறான்னு எப்படி இருக்கிறானே தெரியல. சபிக்கப்பட்டு போய் நிந்திக்கப்பட்டு போய் முள்ளும் குறுக்கும் ஆகி அப்புறம் புருஷனுக்கு கொடுத்து அவனும் கெட்டு போய் அவனும் ஐயோவாகி நோவா காலத்தில் உலகத்தையே ஆயிடுச்சு. சோதனை இன்னைக்கு வரைக்கும் அந்த நன்மை தேவன் தனக்கு பிசாசு பிள்ளை உலகமாக தான் இருக்குது. இதுல தப்பிக்க தான் ஒரே வழி, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோன்றாரு. இப்போ இயேசுவை காட்டி கொடுத்தா ஐயோ, பிசாசை காட்டி கொடுத்தா அப்படியே ஆப்போசிட். என்ன டாப்? கையை தட்டு. அல்லேலூயா. பிசாசை நீ காட்டி கொடுத்தே தீரணும். நீ நல்லா இருக்கணும், மகிமையும் மாற்றி ஆள் பார்த்தா என்ன டாப்பா, என்ன மகிழ்ச்சி. யோசேப்பை பார்த்தா, எஸ்தரை பார்த்தா, மோசேவை பார்த்தா, ஆபிரகாமை பார்த்தா, பவுலை பார்த்தா என்ன டாப்பாக்குறாங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க? பிசாசை கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகம் கொடுத்தா நீ ஐயோவா இருக்க மாட்டேன். உன் வாழ்க்கை பார்த்தா ஐயோ என் பிள்ளை இப்படி ஆயிட்டாலே பத்தமாக்குறாளேன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். எஸ்தர் பார்த்து யாராவது பத்தா பண்ணுவாங்க? பைபிள் இருக்கிற எஸ்தர் அவ எத்தனை நாட்டுக்கு ராஜாத்தி? 127 நாடுகளுக்கு ராஜாத்தி. அவளை பார்த்து யாரும் பரிதாபப்படுவாங்களா? அவ என்ன பண்றா? தேவனை விசுவாசித்தால் பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமான ஆக்கப்பட்டவா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி. 127 நாடுகளுக்கு ராஜாத்தி. அப்பா, யோசேப்பு கூட எகிப்துக்கு தான் ராஜா. தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் ராஜா. ஆனா எஸ்தர் ராஜாத்தி 127 நாடுகளுக்கு ராஜாத்தியம். இந்திய தேசம் கொண்டு அதுல. அவளை பார்த்து யாரும் ஐயோன்னு சொல்லுவாங்களா? ஒண்ணு இல்லைங்க. கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. அவ்வளவுதான். பிசாசு ஒண்ணுமே பண்ண முடியல. ஆமான் ஏதாவது பண்ண முடிச்சா? எந்த ராஜாத்தியா? யோதே சங்காரம் பண்ணணும் வர ஆமானுக்குள்ள பிசாசு புகுந்து கூப்பிட்டு விருந்திலே திராட்சை ஆகாச ராஜா திராட்சை கிறிஸ்து கிடையாதான், வைதற்ற பள்ளி கிடையாது. நாடே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். இந்த அப்பத்தை புசி திராட்சை, இந்த அப்பம் சரி திராட்சை ரத்தமா இருக்குது. அந்த மேஷாவது வைதட்டாட்டுக்கு தேவன் தனக்குள்ளது கொடுத்தா அந்த ஆமான் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆமான் பிசாசு உள்ள ஆமானுக்குள்ள பிசாசு யோதே சங்காரம் பண்ணுமா? அவன் செய்து தூக்கும்போது அவனே ஐயோ 50 மணி தூக்குற வைக்கிறான். யாருக்கு? கொத்தைக்காய்க்கு. உள்ள பிசாசு புகுந்துச்சு. யோதே சங்காரம் பண்ணுமா? உள்ள பிசாசு இருந்தான்னா சங்காரம் பண்ற வேலை தான் நம்ம மூலமா பண்ணிட்டு இருக்கோம். சங்காரம் ஐக்கியத்து பண்றது வேலை நமக்கே தெரியாது. நம்மளே ஆயிப்போம், குடும்பத்தையும் சமுதாயத்தையும் ஆயிப்போம். நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். அதுதான் நன்மை தேவன் சுய நீதி அநீதி விடு, கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்ததல். அது தேவன் தனக்கு உலகிற பிசாசுகிறீங்களா ஆயிடுச்சு. நீ டாப்பா தான் இருப்பாய். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? மார்க் 14:21 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுந்திருக்கிறபடியே போகிறார். ஆகிலும்
எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி வருகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால், அது வசனத்தை எடுத்தீங்களா? அவனுக்கு கடவுளே சொல்றாருயா, உன்னை உண்டாக்குன கடவுளே, எப்பா நீ பிறகாது நல்லதா இருக்குமாப்பா. என்னை காட்டி நன்மை தேவன் தரக்கூடிய ஆசுவாத்த ஐக்கி நீ பிறகாதுதான் நல்லா இருக்குமே. நீ நரகத்துக்கு போறியே. ஆதாமி சிந்தை, ஆமா, மரணம்னா பாதாளம். நீ கிறிஸ்துவ தேவன் தர உலகத்துக்கு ஏத்தினா நீ பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் அங்கதான் இருக்குது. அப்ப கிறிஸ்துவே வானா, நான் ஆதாமுக்குள்ள வந்து ஆதாம் வாழ்க்கையே வாழ்ந்து நன்மை தேவையே தேவன் தனக்குள்ள வாழ்நாளெல்லாம் இயேசுவை காட்டி கொடுத்து நானும் ஐந்து நல்ல குடும்ப சமுதாயம் நான் பாதாது போனா நீ பிறவாது இருந்தாலே நலமா இருக்குமே. இயேசுவே சொல்றார். இந்த வார்த்தையை சரி வானா அந்த வார்த்தை. ஒரு மனுஷன் பெத்த தாயை பார்த்து ஏன் என்ன பெத்தன்னு கேட்கக்கூடாதான். அது சாபமான வார்த்தையான். ஆனா நான் கேட்டேன், நீங்க கேட்டுக்கிறீங்களா? நீ கூட பொட்டை பிள்ளைங்க தான் அதான் கேட்க நிறையா. இதான் பிரச்சனை. என்ன பண்ண ஏன் என்ன பெத்தன்னு கேட்கல இல்லையா? தலையாடுது உண்மை. எங்க அக்கா தகச்சி கூட இதான் பிரச்சனை வந்து என்ன பண்ணா, எதுக்கு என்ன பெத்த, நான் பெருவாதுதான் நல்லா இருக்கிறேன். பிசாசுக்குள்ள பெத்து விட்டு பிசாசு தேவதன் ஐயோ பிரச்சனை இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை வாங்கி ஏமா என்ன பெத்த கேட்கறமா இல்லையாப்பா? நான் கேட்டேன் தம்பி. 8 வருஷம் வியாதியில கொடுமை தாங்க முடியல, தற்கொலை போயிடுச்சு. பிசாசு ஏமா என்ன பெத்த, ஏமா என்ன பாவத்துல பெத்த, பெக்காதுதான் நல்லா இருக்கு. நம்மளே சொல்றோம். கட்சியில் ஏன் சொன்னாரு, என்னை காட்டி கொடுக்குற ஐயோ அப்படிப்பட்ட மனுஷன் பிறவாறு தான் நலமா இருக்கும். இப்போ ஒரே ஒரு வழி இருக்கு, தப்பிக்க வழி, இயேசுவை ஏற்றுக்கொள். கையை தட்டு. அதனால கவலைப்படாத, சோர்ந்து போவாத. ஒரு வழி இருக்கு. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். அப்போ இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். சரிப்பா, மனசிலாக்கியா? இன்னைக்கு என்ன பாடம்? ஒண்ணு நீ இயேசுவை காட்டி கொடுக்கணும், இல்லைன்னா பிசாசை காட்டி கொடுக்கணும். பிசாசை காட்டி கொடுத்தா டாப் மகிமையா இருப்ப. இயேசுவை காட்டி கொடுத்தா ஐயோ திருடவும் கொள்வாய்க்குதான் காரியம் செஞ்சிருப்பான். எதிர்காலம் பிரச்சனையா இருக்கும், முடிவு பாதாளம். பிசாசை காட்டி கொடுத்தனா வெற்றி ஜெய ஆசீர்வாதம் வர. தாவீது வர வர கர்த்தரை நான் எக்காலத்துல அவர் துதிய போது துதி தோற்று கிறிஸ்து கட்டுக்கார தேவன் தனக்குள்ளது கொடுத்து வர வர விருத்தி ஆகும். கட்சியில் ஆடு பேர் ராஜாவாயிட்டான். யோசேப்பு கர்த்தருடைய நிறைவேற சிறைச்சாலை இருந்து எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். எஸ்ஆர் ராஜாஜி, மோசே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, புதிய ஏற்பாட்டுல பவுல், பேதுரு, வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிருக்குதே. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமோ. ஆமா, பிறக்கும் போது ஆதாமுக்குள் தான் பிறக்கணும், தவிர்க்க முடியாது. ஆனா இடையில இயேசு என்று நம்ம 1000 நாள் கூட்டி கொடுத்துருக்காரு. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன. அந்த தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடு, அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. இயேசு மத்திய மாற்றல எங்க போனா நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. ஆமா, திருடம் புடவ சவட பிசாசு பிச்சுவன் பெரும்பாடு உள்ள சரி லேகோன் பிசாசு திமிர்வாதக்காரன் எங்க போனாலும் ஆதம் குள்ள பிறந்த ஜனங்க தான். நன்மை தீமை தேவன் தனங்களுக்கு ஆசீர்வாதம் ஜெயிச்சு சுகம் பேல விசுவாசம் சமாதானம் சந்தோஷம் இல்லை பித்தாங்கிறாங்க. ஏசு ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தம் அவன் தேவன் தனக்கு ஆதம் பிசாசு அடிச்சு இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஜாமோடம் பசுத்து பிதாவே இந்த அறிவாள நாளில பிதாவே எவ்வளோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். பயப்படாதீங்க, கலைகாதீங்க, தீயாதீங்க. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ இயேசு ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும். ஆமா, நீ சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவத்தை செஞ்சு வைக்கலாம், டிஸ்கரேஜ் ஆகாது. அது எந்த பாவமான இருக்கட்டும், இயேசு ரத்தம் ஓவர் பெய்டு. அவர் ரத்தத்துக்கு வெளியே போடுவேன். ஜீவ ரத்தம் ஜீவ சார் ஜீவ வார்த்தை, அது ஜீவன். அந்த ஜீவன்ல தேவ நீதி தூக்கத்தில் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவமே நன்மை தீமை கனி. அது எவ்வளவு பெரிய காரியமான இருக்கட்டும், எல்லாம் கேடு கட்ட காரியம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷ்க நாளில சாகவே சாக பூமியே சபிக்கப்படும். தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு சபிக்கப்படும், குடும்பம் எவ்வளவு சபிக்கப்படும் பாரு. பெத்த அம்மா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பாரு. சுயநீதி அநீதி கண்கள் நிச்சய மாவட்ட ஜெயித்த ஒரு அவிசுவாசம் அவனவங்க சண்டை சாடி பகை கசப்பு வைராகி கோபம் சண்டை இதெல்லாம் பிசாசுக்கிறீங்க. இயேசு ஜீவன அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதி விசுவாசம் சாந்தம் மகிமை கணவன் தேவை நீதி உயிர்த்தது. அந்த கிறிஸ்து கட்ட காரியங்கள்லாம் படிக்கணும். இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவம் எல்லாம் ஜோயே தே காட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஜீவன் கட்ட காரியங்கள். அந்த ஜீவன தேவ நீதி தூக்கித்தில் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவம் பிதா குமார் பசுத்தாய் கருத்து ஆதாம் முடி உலகம் சேர்த்து
ஏற்று சொர்க்கா கறி இந்த செய்தியை காதல் கேட்டு கூட்டக்கூடாது. நீ ஆதாம் போல பிறந்துக்கிற, இது வரைக்கும் எவ்வளவு காரியம் ஆயிடுச்சுக்குது. நன்மை தேவை எவ்வளவு காரியம் தேவன் எனக்கு உலகத்துக்கு ஆசுவாதம் ஆயிடுச்சுக்கு. நான் எதிர்காலத்தை நல்லா இருக்கு பாரு. ஒரு யோசிப்பு போல சிறைச்சாலிருந்து யோசிப்பு எகிப்துக்கு அதிபதி ஆகலாம். ஒரு எஸ்ஆர் ராஜாத்தியை போல, ஒரு தெபோராலே போல, ஒரு ஆபிரகாம், ஒரு பலிபீடு, ஒரு பைதல் தேவன் ஆபிரகாம் சகல ஆசுவாதம், ஈசாக்கு ஆசுவாதம், ஒரு மோசை போல, ஒரு தெபோராலை போல, ஒரு பேதுரை போல, ஒரு பவுலை போல வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை கூட்டினேன். அந்த இயேசு நாடி வழியில் ஜீவசரிஞ்சு இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம். அதை ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாவுக்கு முடி கொடுக்க போறேன். அசுத்தாக்கி போய் தான் பசுத்தாவை தேவன் கண்டிப்பா பாதுகாத்து தான் ஆகணும். நன்மை தேவ காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்தா விசுவாசம் வந்து இயேசு காரியத்தெல்லாம் ஆயிடுற மாதிரி திடீர்னு கொண்டு ஆயிடுச்சுக்கிறான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லிக்கிறார். கர்த்தாவே இந்த சத்தியத்தை கேட்ட இந்த பிள்ளைகளை நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். அந்த ஜீவன் தேவநீதி உயிர்த்தில் பிதாகுமார் ஆதாம் வந்து முடி உலகத்துக்கு வாழ்நாள் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு கட்ட வைக்கிறதா. அசுத்தாக ஓட்ட பசுத்தாக தேவர்களால் படிவிட செய்கிறதா. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தை நிலைத்திருக்கிறதா. ஆசீர்வாதக்கணி ஐஸ்வரிக்கணி சமாதான சத்துவ பரலோகணி கொடுக்கிறதா. பெற்றோர்கள் குடும்பம் பட்டண தேசம் முழு உலக செங்கு சுத்தி பிசாசின் பலர்கள் அகப்படுற யாரும் வெளியில் ஆகிட்டார். இயேசு சூப்பரா பிசாசை காட்டி கொடுத்தாரு. ரொம்ப மலையை நோண்டி ஏழு கஷ்டப்படலை. கிறிஸ்துவ தேவன் தரங்க ஆதாம் முழுவதுக்கு கொடுக்குறாரு. உடனே பிசாசு பெத்தல அட்டி பிசாசுக்கு ஆகிக்கிற சாபத்தை பாவத்தை மரணத்தை பாதத்தெல்லாம் ஆகிக்கிறேன். மருத்துவர்களும் உயிர் ஜீவன தேவன் தரங்க மரணத்துக்கு பிசாசு மரணத்தை ஆகிக்கிறாரு, சாபத்தை ஆகிக்கிறார், தரித்திரத்தை அவமானமாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு பசுத்தாவின் எல்லா சகல ஆஸ்வாத ஐச்சு சுகம் பல ஜீவன் ஐச்சு கொடுக்குறாரு. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையும் ஜீவன சமாதானம். உலகங்களுக்கு எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. சபை குளோபல் சர்ச்சு உலகளாவிய நம்ம எங்கள் சபைக்கு வானம் தான் போற பூமி. இப்போ எங்கே போனாலும் ஆதவங்களை பத்து ஜனங்க, கிராமங்களை பட்டங்களை தேசங்களை எல்லாம் ஆதவம் வழியாக பண்ணி நன்மை தேவை தேவன் உங்களுக்கு காட்டி இயேசு காட்டி இயேசுக்கு ஆஸ்வாதம் எல்லாம் தேசத்தை சமாதானம் இல்லை, சந்தோஷம் சுகம் பேலன் ஜீவன் இல்லை. இயேசு ஜீவன் 716 கோடிக்கு அதிகமான இயேசு தேவன் தனக்கு ஆதவம் முடித்து அசுத்த பசுத்த கிராமங்களை பல பூமியை கட்ட வைக்கிறங்க தாய். ஆனால் இந்த தேசம் 130 கோடி ஜனங்க. ஆனால் வேலூர் 50 லட்சம் ஜனங்க. ஸோ அந்த கிராமங்களில் பட்ட எல்லா ஆதவங்களை பிறந்துக்கிறாங்க. எல்லா கிறிஸ்துக்குள்ள கொண்டு ஒரு இயேசு ஜீவன் பரிவுதில்லை பிதா ஆதாம் வந்து வாழ்நாளாம் இடையில எக்காந்து கொடுக்குற தாய். அசுத்தாவில தோற்று பசுத்தாவில பிசாதிகள் பூமியங்க தேசங்களை பட்டதை ஐக்கிற தாய். மாம்சம் மாநில லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான இயேசு ஜீவன் பரிவுதில்லை தேவன் ஆதாம் முழு கட்ட வைக்கிற தாய். அசுத்தாவில பசுத்த பிசாதிகள் ஐக்கிறோம். என்னுடைய ராஜ்யம் கட்டப்படுகிற தாய். ஆணிதிராட்சி நீங்கள் ஒருவன் நிர்வாகம் மிகுந்த கிறிஸ்துவத்தில் வேறொன்று இருக்கிற தாய். எல்லா ஜப்திகிட்ட விண்ணப்பத்தை நீ பதில் கொடுக்க நடிச்சு இயேசு நாமத்துல எல்லா ஜப்தியும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பூமியிலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் பரவாதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎஸ்சி வெறும் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர். அது உங்கள் சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி 3/8/2025 FGC வெல்லூர் பகுதியில் கொடுக்கப்படுது. செய்தியை மறுபடியும் கொடுக்குங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறா. கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லைஃப்பில் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாக பயன்படும். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்த 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். செய்தி 3/8/2025 FGC வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.